தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/7/2025 வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 6:11 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இன்றைக்கு. எப்படி அப்படின்னா, வெறுமன அமாவாசை மட்டும் வரல, ஆடி அமாவாசைங்கிறது ஒரு முக்கியத்துவமான அமாவாசை. வியாழக்கிழமை வருது, குரு வாரத்தில் வருது. இன்றைக்கு நட்சத்திரம் புனர்பூசம், குருவுக்குள்ள நட்சத்திரம். குரு என்றாலே மனித தெய்வங்களை நாம் வழிபட உகந்த நாள். அப்படிப்பட்ட மனித தெய்வங்கள் என்று சொன்னால், நமக்கு முன்னோர்களை நாம் இந்த இல்லத்திலே வழிபட்டால் உடனடியாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்களை திருப்திப்படுத்தணுமா. இன்றைக்கு வீட்டில் வெளியில் காலை நேரத்தில் எப்போவுமே நம்ம சாணம் தெளிச்சோ அல்லது தண்ணி தெளித்து கோலம் போடுவோம். ஆனால் இன்றைக்கு கோலம் போட்டால் அந்த ஆத்மா அந்த திதியை வாங்கிக்காதான். அதுக்காக கோலம் போட மாட்டாங்க. நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமப்புறங்கள்ல எல்லாம் திதி முதல்ல கொடுத்துருவோம். அவங்களுடைய பக்கத்தில் படம் வச்சு விளக்கேற்றி வச்சு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய படத்தை வைத்து அதற்கு முன்னாலே அவர்கள் விருப்பப்பட்ட அந்த உணவுகளை எல்லாம் வைத்து நம்ம திதி மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களை நிறைவு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும். பொதுவாக விரதம்னு சொல்கிற போது, விரதம் இருக்கிறது எப்படின்னு நம்ம பேர்ட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் இலை போட்டு சாப்பிடுவோம்பாங்க, ஒரு நேரம் விரதம்பாங்க, பால் பழம் சாப்பிடுவோம்பாங்க. சஷ்டி காலத்தில் கேட்டிங்கன்னா மௌன விரதம்பாங்க. ஒரு 4-5 விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த விரதம். சங்கடத்தை நீக்குவது சதுர்த்தி ஆகும். சதுர்த்தி விரதம் இருக்குல்ல, சங்கடகர சதுர்த்தி, அது சங்கடத்தை நீக்குவது சதுர்த்தி ஆகும். சந்ததியை பிறக்க வைக்கும் சஷ்டி ஆகும். சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா அகப்பையில் வருங்கிற, அதனால பிள்ளை பேர் கிடைக்கும். மங்கள நாள் ஏகாதசி, பொருள் குவிக்கும். ஏகாதசி விரதம் இருந்தால் பொருள் வளம் பெருகுமா. மகா பிரதோஷ நாளில் விரதம் ஏற்றால் தங்கு தடை அத்தனையும் அகன்று ஓடும். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் விரதம் ஏற்றீங்கன்னா தடையெல்லாம் அகன்று ஓடும். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். உங்கள் முன்னோர் வழிபாட்டால், இது முக்கியத்துவம். இன்றைக்கு அமாவாசை இல்லையா, உங்கள் முன்னோர் வழிபாட்டால் குலம் தழைக்க உன்னத நாள் அமாவாசை விரதமாகும். நம்முடைய குலம் தழைக்கணும், வீட்டில் உள்ள சாபங்கள் நீங்கணும், பாவங்கள் விலகணும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, காலங்காலமாக கல்யாணம் பேசி விட்டு போகுது, வர வேண்டியதெல்லாம் அப்படி வரலையே, நடக்க வேண்டிய காரியம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இப்படி இன்றைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட்டால், உங்கள் முன்னோர் வழிபாட்டால் குலம் தழைக்க உன்னத நாள் அமாவாசை விரதமாகும். பொங்கி வரும் செல்வ வளம் புகழ் கீர்த்தி பூமியிலே பௌர்ணமி நாள் விரதம் நல்கும்னு ஒரு பாடல். அதாவது எந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன்கள், முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் இந்த அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை ஆடி மாதம் வருகின்ற பொழுது ஆடி அமாவாசை. வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் அகன்று பூந்தோட்டமாக வாழ்க்கை அமைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வர இன்று முன்னோர்களை வழிபடுவோம், முன்னேற்றத்தை நாம் காண்போம் என்று சொல்லி இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 2லே சுக்கிரன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் எண்ணம் மேலோங்கும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி சேர்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். சிறு சிறு தொல்லைகள் வரலாம். எனவே ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:21 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் தனாதிபதி இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். நிதிநிலை உயரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதை எந்த நேரம் நினைத்தாலும் செய்ய இயலும். அதே நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் கூட நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் இணைவர். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, பகல் 12:21 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சொந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது, சந்திரனும் சூரியனும் இணைகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். மனதுகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார், ராசிநாதன். எனவே மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்க இயலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுதந்திரமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். அரசு வழியில் இருப்பவர்களுக்கு நல்ல
ஏதாவது புதிய வாய்ப்புகள் வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே யோகம் தரும் செவ்வாய். எனவே யோகத்தின் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு எல்லா வழிகளிலும் இன்று நன்மை கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்வது நல்லது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்தித்தால் அதற்கும் உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். விரயத்திற்கேற்ற வரவு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேர்மையை கடைபிடித்து நிம்மதியை காணுகின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கைகூடலாம். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு கூட அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் ஸ்தம்பித்து நின்ற சில தொழில்கள் இப்பொழுது சிறப்பாக நடைபெற ஆயத்தப்படுத்த நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சூரிய பலம் 11 இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மேலிடத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சிக்கல்கள் தீரும். சிரமங்கள் குறையும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவியில் இருப்பவர்களின் அனுகூலங்கள் உண்டு. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கின்றார். சுக்கிரன் 8 இருக்கின்ற பொழுது 6, 8, 12 அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். சில புதுமைகளை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். சூரிய பலமும் நன்றாக இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்கள் அல்லது புது முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அமாவாசை என்பதனாலே முன்னோர்கள் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:21 வரை சந்திராஷ்டமம். என்ன சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இன்று அமாவாசை என்பதனாலே நீங்கள் முன்னோர்களை வழிபட்டாலே உங்கள் முன்னேற்ற பாதிப்பிலிருந்து அகல இயலும். முன்னேற்றம் அதிகரிக்க வேண்டுமானால் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. காரணம், உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இப்பொழுது குருவும் இருக்கின்றார். மனித தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மகத்துவத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்று நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கூட்டு முயற்சியிலிருந்து விடுபடலாமா என்று விரும்புவீர்கள். குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும் என்றாலும் எப்படியும் முடிந்துவிடும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெறவும் துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவவும் இன்று குருவாரம் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவையும் நீங்கள் வழிபடலாம். இல்லத்தில் முன்னோர்களையும் நீங்கள் நினைத்து வழிபடலாம். வழிபாட்டால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:21 மேல் சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் புது முயற்சி செய்வதாக இருந்தால் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் நீங்கள் செய்ய இயலாமல் போகலாம். வாங்கல் கொடுக்கல்களில் தகராறுகள் வரலாம். சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஒருவரிடம் நல்லது செய்ய போனால் கூட அது தீமையாக தெரியலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க வேண்டுமானால் இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே குருவையும் நீங்கள் வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும் வரை அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு கூடலாம். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் திடீரென ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். யாருக்கும் பொறுப்பு சொல்லி எதையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். பிறகு பொறுப்பு சொல்வதன் மூலமாக கவலையும் உங்களுக்கு வரும். கஷ்டங்களும் வரலாம். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. இன்று உங்களுக்கு வழிபாடுகளை கை கொடுக்கும். முன்னோர் வழிபாடு முறையான பலன்களை வழங்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு இன்று நல்ல நாள். பிரபலமானவர்களை சந்தித்து பெருமை அடைகின்ற நாள். பிரச்சனைகள் தீர நீங்கள் எடுத்த முடிவில் வெற்றி கிடைக்கும். சுகஸ்தானத்திலே சுக்கிரன். சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். குரு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் அகலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்று உங்களுடைய ஆலோசனை பிறருக்கு கை கொடுத்து பாராட்டு பெறுவீர்கள். மீனராசி நேயர்களே, 4ஆம் இடத்திலே புதன் குரு.
எனவே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். அது மட்டுமல்ல, நவீன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னலமற்ற உங்களுடைய எண்ணத்திற்கு நல்ல பாராட்டு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, நிர்வாக திறமை உங்களுக்கு பளிச்சிடும். எனவே மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். 6 செவ்வாய் இருப்பதால் வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டியிருந்தால், அதற்காக நீங்கள் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் கூடும், நீங்கள் கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் நன்மை கிடைக்க அமாவாசை என்பதனாலே முன்னோர்களை வணங்குவது நல்லது. மேலும் தினத்தந்தி படியுங்கள்.